வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். எல்லோருக்கும் ஆசை அப்படிங்கிறது இருக்கும். அதில் இந்த வைகுந்த பதவி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஆசைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்து மதத்தில் சொர்க்கவாசல், இந்த சொர்க்கவாசலுக்கு போகணும். இந்த சொர்க்கவாசல் அப்படி என்ன இருக்கு? மீண்டும் பிறப்பில்லையாம். இது யார் சொல்றா? கர்ணன் சொல்றான். மீண்டும் பிறப்பில்லையாம். ஒரு முறை சொர்க்கவாசலை அடைந்து விட்டால் நீ மீண்டும் பிறக்க மாட்டாய் அப்படிங்கிறான். ஏன்னா இந்த சொர்க்கவாசலுக்கு அவ்வளவு ஒரு பெரிய மரியாதை. எல்லோரும் மார்கழி மாதத்தில் திறக்கப்படும் அந்த சொர்க்கவாசலுக்கு சென்று நாமும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த சொர்க்கவாசல் அப்படின்னு நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது பூலோக சொர்க்கவாசல், பூலோக வைகுந்தம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம், ரங்கன் அப்படின்னாலே திவ்ய தேசங்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம். காவிரி கரையினுடைய ஓரத்திலே மிக அழகாக பள்ளி கொண்ட பெருமாள், உலகையே தன்னுடைய ஹிருதயத்தில் சுமந்த பெருமாள். அந்த பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிற அப்படி என்ன ஸ்ரீரங்கம் 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 அப்படின்னா எவ்வளவு பேர் மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பேர் அந்த இதை பத்தி பாடி இருக்கிறாங்க. ஆதிசங்கரர் சொல்லுகிறார், ஸ்ரீரங்கத்தில் முக்தி அடைந்தால் மீண்டும் பிறவி கிடையாது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா இந்த ரங்கநாதருடைய பார்வை பட்டால் போதும். திருமலையில் நித்திய உற்சவங்கள் நடக்கக்கூடிய ஆலயம். இந்த உற்சவங்கள் முடிகின்ற நேரம் வரவில்லை. பெருமாள் அர்ச்சகர்கிட்ட கேட்டாராம், இந்த உற்சவங்கள் எப்பதான்ப்பா முடியும்? ஏ சுவாமி என்ன? இல்லை, நான் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும் பள்ளி கொள்றதுக்கு. 108 திவ்ய தேசத்தில் இருக்கும் பெருமாள்கள் இந்த முதலாவது திவ்ய தேசமான ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் வந்து தன்னுடைய சயனத்தை மேற்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க சொல்லல, நாச்சியார் சொல்றார். 108 திவ்ய தேசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களே, ஆனால் அதுக்கு தான் பாருங்க முதல் திவ்ய தேசமாக ஸ்ரீரங்கத்தை வச்சிருக்கிறோம். இதை பார்த்துட்டாலே 108 திவ்ய தேசத்தை பார்த்ததான பலன் கிடைச்சிடும். இதை பார்த்தால் 108 தெய்வ சேதத்தையும் நீங்க பார்த்து விடுவீர்கள். பலன் கிடைக்குங்கிறது அப்புறம். இந்த 108 திவ்ய தேசத்தையும் நீங்கள் பார்த்து விடுவீர்கள். ஸ்ரீரங்கம் ஒரு முறை சென்று வந்து விட்டால் எத்தனை திவ்ய தேசங்களை நீங்கள் பார்த்து இருக்கிறீர்கள் என்பதை உங்களால் கணக்கு பண்ண முடியாது. நீங்க போற இடம்லாம் திவ்ய தேசமா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த சயனத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்பொழுதுமே உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் காவிரியினுடைய தீர்த்தத்தில் இந்த பெருமாளுக்கு மிக முக்கியமான நாட்களில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதில் மிக முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய துலா ஸ்நானம். இந்த துலா ஸ்நானம் அப்படிங்கிற பொழுது ஐப்பசி மாதம் முதல் தேதி அன்று
தங்க குடத்தில் யானை மீது காவிரி ஜலத்தை எடுத்து வந்து இந்த பெருமாளுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மிக உயர்வான ஒரு இடம். இந்த இடத்திற்கு நீங்கள் ஒரு முறையாவது சென்று வாருங்கள். அப்படி சென்று வந்தீர்களே ஆனால் உங்களுடைய நிறைய பிரச்சனைகளை இந்த பெருமாள் தீர்த்து வைப்பார். பணப்பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த சயனத்தில் படுத்திருக்கிறார் பார்த்தீங்களா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இல்லற சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்காது. மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க, கணவன் ஒரு இடத்துல இருப்பாங்க. இவர்கள் 2 பேரும் வந்து சேர்ந்து பேசுவதே சில ஜாதகங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாதவர்கள், இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒற்றுமையோடு இருந்து சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.